வணக்கம். சில போர்கள் நடந்தா ஒரு நாட்டோட தலையெழுத்தே மாறிடும். ஆனா ஒரு கம்பெனி ஒரு பேரரசாவே மாறின ஒரு போர் நடந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்திய வரலாற்றோட போக்கியே மாத்தி போட்ட அந்த போர் தான் பக்சார் போர். வாங்க, அது என்ன கதைன்னு நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு படைகளையும் ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பக்கம் பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க கிட்ட இருந்தது வெறும் 7000 சோல்ஜர்ஸ் தான். ஆனா இன்னொரு பக்கம் யாருன்னு பாருங்க. முகலாய பேரரசர், அவாத் நவாப், வங்காள நவாப்னு 3 பெரிய தலைகள் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. மொத்தமா ஒரு 40,000 வீரர்கள், 140 பீரங்கிகள். கணக்க பார்த்தா இது ஒரு போரே கிடையாது. கம்பெனிக்கு இது ஒரு ஒன் சைடு கேம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா கடைசியில என்னாச்சு தெரியுமா? நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. 6 மடங்கு பெரிய அந்த படைய இந்த சின்ன கம்பெனி எப்படி ஜெயிச்சது? எப்படி ஒரு வியாபாரம் பண்ண வந்த கம்பெனி இந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சது? இதுக்கான பதில தான் நாம எப்ப தேட போறோம்? இந்த முழு கதைக்கும் ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னா, ஒரு நவாப் கிட்ட இருந்து தான். பிரிட்டிஷ் கம்பெனியோட ஆதிக்கத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன ஒருத்தரோட எதிர்ப்புல தான் இந்த பெரிய போருக்கான விதையே விழுந்துச்சு. சரி, கொஞ்சம் பின்னாடி போவோம். 1757ல பிளாசி போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்டத்தட்ட வங்காளத்தோட நிழல் அரசாங்கம் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வியாபாரம் தடங்கள் இல்லாம நடக்கணும்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவைப்பட்டுச்சு. அது என்னன்னா, அவங்க ஆட்டு விக்கிற மாதிரி ஆடுற ஒரு பொம்மை நவாப். ஆனா அவங்க நவாபா உட்கார வச்ச மீர் காசிம் நான் பொம்மை கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர் உண்மையிலே ஒரு ஆட்சியாளரா செயல்பட ஆரம்பிச்சாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல புதுசா சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாரு. தன்னோட ஆர்மியை யூரோப்பியன் ஸ்டைல்ல ட்ரெயின் பண்ணாரு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் பண்ணாரு. இந்திய வியாபாரிகள் மேல தேவையில்லாம அதிக வரி போட சொன்ன கம்பெனியோட கோரிக்கைய முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டாரு. இது கம்பெனிக்கு ஒரு நேரடி சவால். இதனால கோபமான கம்பெனி என்ன பண்ணுச்சு? 763ல மீர் காசிம பதவியை விட்டு துரத்திடுச்சு. ஆனா மீர் காசிம் சும்மா இருந்துடல. அவர் நேரா அவானத்துக்கு போனாரு. அங்க இருந்த நவாப் கூடவும் பேரளவுல இந்தியாவோட சக்கரவர்த்தியா இருந்த முகலாய பேரரசர் ஷா ஆலம் II கூடவும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாரு. இப்போ கம்பெனிக்கு எதிரா ஒரு மெகா கூட்டணி ரெடி. இப்போ களம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வளர்ந்து வர்ற கம்பெனியோட அதிகாரம், இன்னொரு பக்கம் இந்தியாவோட பாரம்பரிய ஆட்சியாளர்கள். 2 பேருக்கும் நடுவுல ஒரு இறுதி யுத்தத்துக்கான நேரம் வந்தாச்சு. அந்த நாள் வந்துச்சு. 1764 அக்டோபர் 23. கங்கை நதிக்கரையில இருக்கிற பக்சாருங்கிற இடத்துல இந்திய வரலாற்றோட போக்கையே மாத்தப் போற அந்த போர் ஆரம்பிச்சது. இந்திய படைகளோட எண்ணிக்கை உண்மையிலே ஒரு மலை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த மலைக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் இருந்துச்சு. அதுதான் ஒற்றுமை இல்லாம இருந்தது. 3 தலைவர்கள், 3 விதமான ஆர்டர்ஸ். இதனால ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஹெக்டர் மன்ரோவோட படை சின்னதா இருந்தாலும் ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு மிஷின் மாதிரி வேலை செஞ்சது. இங்கேதான் மொத்த கேமும் மாறுச்சு. வெறும் ஆள்பலம் மட்டும் போர்க்களத்துல ஜெயிக்காது, சரியான திட்டமிடலும் கட்டுப்பாடும் தான் ஜெயிக்கும்னு பக்சார் போர் நிரூபிச்சது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு வரலாற்று வெற்றியே பதிவு செஞ்சது. இந்த வெற்றிக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? இந்திய கூட்டணி படையில கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒன்னு உயிரிழந்தாங்க, இல்லன்னா கைதிகளா பிடிபட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் கம்பெனி பக்கம் எவ்வளோ சேதம்? வெறும் 1847 பேர் தான். இந்த 2 நம்பருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. இந்த வெற்றி எவ்வளோ ஒரு ஒருதலைபட்சமா இருந்திருக்குன்னு நமக்கே புரியும். போர்க்களம் அமைதி ஆயிடுச்சு. ஆனா அதோட அரசியல் அதிர்வுகள் அப்போதான் ஆரம்பிச்சுது. இந்த போரோட முடிவு இந்திய தலைவர்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுதிச்சு. இந்த கூட்டணி உருவாக்க காரணமா இருந்த மீர் காசிம் போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆனா அதை விடவும் ஒரு முக்கியமான, சொல்லப்போனா ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. முகலாய பேரரசர் ஷா ஆலம் II ஒரு வியாபாரம் செய்ய வந்த கம்பெனியோட இராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சாரு. இது வெறும் சரண்டர் கிடையாது, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வர்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாதிரி இது. ஒரு போரோட உண்மையான வெற்றி போர்க்களத்துல இல்ல, அதுக்கப்புறம் கையெழுத்தாகிற ஒப்பந்தங்கள தான் இருக்கு. அந்த வகையில பக்சார் போருக்கு பிறகு வந்த அலகாபாத் ஒப்பந்தம் இந்திய வரலாற்றையே மாத்தி போட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா திவானி உரிமை. அப்படின்னா என்ன? வங்காளம், பீகார், ஒரிசா இந்த மாதிரி இந்தியாவோட வளமான பகுதிகளில் வரி வசூல் பண்ற முழு உரிமையையும் முகலாய பேரரசர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்டாரு. பேருக்குத்தான் இது வரி வசூலிக்கிற உரிமை, ஆனா உண்மையில இது நாட்டை ஆள்றதுக்கான உரிமை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, முகலாய பேரரசர் சட்டப்படி இந்த உரிமையை கம்பெனிக்கு கொடுக்கறாரு. ஸ்டெப் 2, கம்பெனி நேரடியா மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணுது. ஸ்டெப் 3, ஒரு நாட்டுல யாரு வரி வாங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆட்சியாளர். அவ்வளவுதான் விஷயம்.
வியாபாரம் பண்ண வந்தவங்க இப்போ அதிகாரப்பூர்வமா ஆட்சியாளர்களா மாறிட்டாங்க. அப்போ பக்சார் போருங்கிறது வெறும் ஒரு மிலிட்டரி விக்டரி மட்டும் கிடையாது. அது இந்தியாவுல பிரிட்டிஷ் பேரரசு உருவாகிறதுக்கு போடப்பட்ட முதல் மற்றும் மிக உறுதியான அஸ்திவாரம். நிறைய பேர் பிரிட்டிஷ் ஆட்சி பிளாசி போர்ல இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது முழுமையான உண்மை கிடையாது. பிளாசி போருங்கிறது சூழ்ச்சியாலையும் துரோகத்தாலையும் கிடைச்ச ஒரு வெற்றி. அது கம்பெனிக்கு வெறும் இன்ஃப்ளூயன்ஸை தான் கொடுத்துச்சு. ஆனா பக்சார் போர் அப்படி இல்ல. அது ஒரு நேரடியான உண்மையான ராணுவ வெற்றி. இது கம்பெனிக்கு ஆட்சியையே பரிசா கொடுத்துச்சு. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 1757 பிளாசி போர்ல கம்பெனி இந்தியாவுல காலுந்துருது. 1764 பக்சார் போர்ல தன்னோட ராணுவ பலத்தை நிரூபிக்குது. கடைசியா 1765ல அலகாபாத் ஒப்பந்தம் மூலமா ஆட்சி செய்யற சட்டப்பூர்வமான உரிமையும் வாங்குது. இதுதான் ஒரு கம்பெனி பேரரசா மாறின கதை. சரி, முடிவா ஒரே ஒரு கேள்வியோட நான் இந்த உரையை முடிக்கிறேன். ஒருவேளை அந்த 1764ஆம் வருஷம் பக்சார்ல மட்டும் முடிவு வேற மாதிரி இருந்திருந்தா, இந்திய கூட்டணி ஜெயிச்சிருந்தா, இன்னைக்கு நம்மளோட வரலாறு, ஏன் இந்த உலகத்தோட வரலாறே கூட வேற மாதிரி இருந்திருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.